நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பக்கம் 1106 107 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 4:2 நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த வசனத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசுகிற அடியனை மறித்து நீ வெளிப்படுவீராக. பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பிதாவின் ஆவியார்னு சொன்னீரே. நாளை கூட வசனம் மூலியமாக எங்களோட பேசி இந்த வசனத்தை நேராக எங்கள் வாழ்க்கையை காணப்பட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை செய்தியின் தலைப்பாக 4வது பார்ட் எல்லா செய்தியும் கடந்த வாரம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்முடைய யூடியூப் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய 3 செய்தி அப்லோட் பண்ணி 1ஆம் தேதி, அப்புறம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, கடந்த வாரம் 9ஆம் தேதி ஒரு செய்தியும், இன்று 16ஆம் தேதி செய்தி பார்ட் 4ஆக உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சொல்லுங்க, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தா, என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற நீங்கள் வளருவீர்கள். அப்போ நம்ம வளர்வதற்கு இந்த வசனத்திலேருந்து நாம் பார்க்குறோம். நாம் ஆண்டவர் நம்மேல அந்த நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும். எது மேல் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும். இப்போ சூரியன் உதிக்கலன்னா என்ன ஆகும் சொல்ல மாட்டீங்களே? உலகமே இருளில் மூழ்கி, சூரியன் உதித்ததுனால தான் அந்த வெளிச்சத்தில் இருக்கும். அப்போது நம்முடைய எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த மல்கியாவுடைய அதிகாரமே கடைசி பழைய ஏற்பாடு அதிகாரம். இது யாரை குறித்து சொல்ல? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதெல்லாம் இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் என்ற தலைப்பில் நாம் ஆண்டதை பார்க்க போகிறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சொல்லப்பட்ட அந்த வாக்கு இயேசுக்கு சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை உங்களுக்கு காண்பிக்கிற பாருங்க. அதை பார்த்து நம்ம ஒரு 3 பாயிண்ட் போவோம். வேகமாக என்னோட கூட எடுத்து வாசிங்க. முதலாவது லூக்கா 2:30 பேஜ் நம்பர் 79 அதில் எடுத்து வாசிப்பீரானால் வாசிங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். போதும். அதில் நம்ம இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இயேசு யாருன்னா, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அதாவது தன்னுடைய ஜனம் மாத்திரம் அல்ல, அவங்களுக்கு தெரியும் அவருடைய ஜனம்னா யாருன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி அந்த ஜனத்தோடு இருந்து அவனை ஆசீர்வதித்தார். அது யூதராக காணப்பட்டது. யூத ஜனங்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்கள். ஏன்னா ரட்சிப்பு யூதர் வழியே வரும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் போட்ட திட்டத்தில் 12 கோத்திரத்தில் யூதாவின் கோத்திரத்தில் தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆண்டவருடைய வார்த்தை என்னென்னா, எல்லா ஜனங்களும் யாருடைய ஜனம்தான் சொல்ல மாட்டீங்களே? ஆண்டவருடைய ஜனம்தான். மனிதனை ஆண்டவர் உண்டாக்கினார், தேவனை மனுஷனை தேவ சாயலாய் உருவாக்கினார். ஆனால் மனிதன் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றுப்போன பிறகு கர்த்தர் ஆண்டவர் முதல் உலகத்தை நோவாவை, நீதிமானாகிய நோவாவையும் அவனுடைய குடும்பத்தார் 8 பேரிலே காப்பாற்றி உலகத்தை அழித்தார். அதன் பிறகு இனி நான் இந்த உலகத்தை இது போல வெள்ளம் போல் அழிப்பதில்லை சொல்லி ஆண்டவர் விட்டு, பின்பு ஆண்டவர் ஒரு மனிதனாகிய ஆபிரகாமை அழைத்து அந்த ஆபிரகாமின் உடைய குமாரன் ஈசாக்கு மூலியமாக யாக்கோபிலுடைய 12 கோத்திரத்தை கொடுத்து கர்த்தர் இந்த உலகத்திலே அவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சந்தையிலே பிறக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்போவே பாவம் செய்யும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. அப்போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்போது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறஜாதி பிரகாசிக்கிற ஒளியாக. இன்றைக்கி அநேகர் ஒளியை பார்க்க போகிறாங்க, ஆனால் உண்மையான ஒளி யார் தான்? இயேசு. ஒளியை பார்த்தியா, தீபத்தை பார்த்தியா அப்படின்னு எல்லாம் போகிறாங்க. பார்த்த உடனே வாழ்க்கையில் என்ன இல்லை, மாற்றமே இல்லை. பார்த்த உடனே வெளியே வந்தோடனே அடுத்தது எங்கே தான் போவாங்க? வேறொரு ஒளி அவன் கண்ணுக்கு தெரியும். வாழ்க்கை
எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும். ஆனால் ஆண்டவராக அப்படி இல்லை பாருங்க. அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு புறஜாதியாக நமக்கு அவர் எப்படி இருந்தார்? ஒளியாக இருந்தார். நமக்கு ஆண்டவர் ஒளியாக இருந்தார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனாக சொல்லுகிறேன். நீங்கள் மத்தேயு 17:2 நீங்கள் வாசிப்பீர்கள். பக்கம் சொல்லுமா? அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. பாருங்க, அவரே ஒளிதான். அவரே நம்மை பிரகாசிக்கிறார். அவர் ஜெபம் பண்ண அவர் மேலே ஏறும் போது அவருடைய முகமே என்னாச்சான்? அப்படியே மறுரூபமாக்கி சூரியனை போல பிரகாசித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யோவான் 1:5 பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கோம். பக்கம் 124. யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதான், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அப்போது நம்ம ஆண்டவர் அவர் தான் ஒளி. நமக்குள்ளே அவர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாராம்? நம்மளை பிரகாசிக்க செய்கிறவராக காணப்பட்டார். நீங்கள் அது மாத்திரமல்ல, 9 நீங்கள் வாசித்தீங்கன்னா உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியை நம்ம ஆண்டவர் நமக்குள்ளே வந்து நம்மளால என்ன பண்ணுகிறோம்? அந்த உலகத்தை பிரகாசிக்க செய்கிற நம்ம வெளிச்சமாக கர்த்தர் மாதிரி. எந்த மனுஷனானாலும் இந்த உலகத்தில் இயேசுகிட்ட வருவானா, அவன் ஒரு காலத்தில் நான்லாம் உட்காந்து பாட்டு பாடுவேன். ஒளிமயமான எதிர்காலம் நான் வாழ்க்கை உண்டுன்னு சொல்லி திங்கக்கிழமைனா பழைய பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு ரசிகன் நான். அந்த பாட்டெலாம் என்னை எந்த ஒளிமன வாழ்க்கையும் மாற்றலை. ஆனால் இயேசு வந்த உடனே பிரகாசிக்க செய்தார். ஆமென். என்னோட ரட்சிப்புக்கு நான் கேட்ட ஒரே வார்த்தை, எந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷன் பிரகாசிக்க மெய்யான ஒளி நீங்களானா என் வாழ்க்கை மங்கி இருக்கு, என் வாழ்க்கை அவிந்து போயிருக்கு, பிரகாசிக்குன்னு சொல்லிமா ஆண்டவர் எனக்கு கிரியை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எந்த மனுஷனானாலும் வேதம் சொல்லு அவர் அண்டை வருவர்களே ஒருமே. அவர் தான் மெய்யான ஒளி. அவர் தான் சூரியனை போல பிரகாசிக்கிறவர். அவர் ஒரு மனுஷனுக்குள்ள வாழ்க்கையில் வந்தான்னா அவனை பிரகாசிக்க செய்வார். இன்றைக்கி எல்லாம் நான் பிரகாசிக்கணும்னு போய் எங்கே தான் போகிறாங்க? முகம் பிரகாசிக்கிறது பாருஷா போகிறாங்க. வாழ்க்கையில் பிரகாசிக்கணும்னா இயேசு வரணும். சொல்லுங்கள், வாழ்க்கையில் பிரகாசித்து யார் வரணும்? இயேசு வரணும். இயேசு வந்து தானாக வாழ்க்கையில் பிரகாசம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்கள், லூக்கு 9:29 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். வாசிங்க, பக்கம் 94. லூக்கா 9:24. லூக்கா 9:29. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. பாருங்க, அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகம் அப்படியே என்ன ஆயிடுச்சான்? 29 அப்படியே மாறிடுச்சு. அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய முக ரூபம் மாறிட்டு, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுற ஒருத்தருடைய முகம் இயேசு அதுக்கு முன்மாதிரியாக இருந்தார். அவனோட முகம் மாறும் என்று சொல்லிட்டு இன்னொன்று சொல்லிட்டு குறிப்பு போகிறேன் பாருங்கள். நீங்கள் இதே லூக்கா 17:24 நீங்கள் வாசிக்கணும். அவர் வரும்போது ஒரு பிரகாசிக்கும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் நம்முடைய நாளிலே தோன்றுவார். இந்த பிரகாசத்தை நம்ம பார்க்கல. இந்த பிரகாசம் இன்னும் பார்க்க ஆவலாக இருக்கும். எப்போ இயேசு வரும்போது அவர் சொன்ன காரியங்கள்லாம் நடந்து போகும்போது மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அப்போ தோன்றும் போது ஒரு பிரகாசம் உண்டாகும். அதை காண நம்ம ஆசையாக இருக்கோம். எத்தனை பேர் ஆசையாக இருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்மை உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னா அவருடைய அந்த ஒளி நமக்குள்ளே வரும்போது நம்மளை பிரகாசிக்க செய்யும். இந்த வார்த்தையிலேருந்து இந்த 3 குறிப்பை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் பாருங்கள். நான் சொன்னேன், இந்த மல்கியா திருக்கரசனமானது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட இயேசுவே மெய்யான ஒளி, அவரே நம்மை பிரகாசிக்கிறார். அப்போது முதலாவதாக ஒரு ஒளி நம்முடைய வாழ்க்கையில் தேவை, எல்லார் வாழ்க்கையிலும் தேவை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 26:13 நீங்கள் வாசிங்க. பக்கம் 202 இதில் வாசிங்கன்னா அப்போஸ்தலர் 26:13. மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணுகிறவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன்.
பாருங்க, இங்க ஒரு ஒளி என்னன்னா, ரட்சிக்க பிரகாசித்த சூரியனுடைய ஒளி ஆகிய இயேசு. முதலாவதாக ரட்சிக்க அப்போஸ்தலனாகிய பவுலை ரட்சிக்க அந்த இடத்துல பிரகாசமான சூரிய ஒளியை போல இயேசு தோன்றினார். அல்லேலூயா. இப்போ அவன் வாழ்க்கையில் அவன் அறிக்கை பண்ண மத்தியான வேளையில் அவன் எங்கே போகிறான் அப்படின்னா, எல்லாரையும் காவல் பண்ணவும், இயேசுவை ஆராதிக்கிறவர்களை சிறைப்படுத்தவும், துன்பப்படுத்தவும், சபையை பாழாக்கவும் போய்கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணாரா, வழியிலே அவனை சூரியனோடு, அதாவது சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி, அவர் வானத்திலிருந்து அவனை என்ன பண்ண, அவன் என்னையும் என்னோடு கூட வந்த பிரயாணம் பண்ண சுற்றிலும் பிரகாசித்தது. உடனே அந்த பிரகாசத்தில் என்ன பண்ண, என்னன்னா வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒளியை பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒளியை அவன் பார்த்ததில்லை, இந்த மாதிரி பிரகாசத்தை அவன் பார்த்ததே இல்லை. ரொம்ப தேவனுக்கு பக்தி வைரக்கமாக இருக்கிற பாரம்பரியத்தில் வருகிறவன். ஆனால் இயேசுவை இந்த அவர் அந்த ஒளியை பார்த்ததே இல்லை, பிரகாசப்பதை. உடனே கேட்டான், அவன் கேட்ட என்ன, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்க சொல்லி தரையிலே விழுந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஒளி என்னன்னா, ரட்சிக்க பிரகாசித்த சூரியனுடைய ஒளி இயேசு. அவனை சுற்றிலும் அவனை பிரகாசி. பாருங்க, நீங்கள் அப்போஸ்தலர் 9:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் அவன் அநேகரை துன்பப்படுத்தினான். ஆனால் எல்லாருடைய ஜபம் அவன் எப்படியாவது ரட்சிக்க. 9:3 வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. போதும். பாருங்க, ஓ ஒரு மனிதனை ஒளி, இயேசுவாகிய ஒளி சந்தித்த அவனை என்ன பண்ண முடியும், அவன் வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும். இன்றைக்கி அநேக அந்த ரகசியம் தெரியாமல் அவங்க சரியான ஒளியில் இல்லை, சரியான ஒளியாகிய இயேசுவை அறியல. அதனால தான் வாழ்க்கையில் என்ன இல்லை, பிரகாசிக்க முடியல. அதுக்கு என்ன செய்ய வேணும்னா, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக சபையாக ஜெபம் பண்ணாங்க. நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே அவனுக்குள்ளே இருக்கிற இருளை அகற்றுங்கப்பா, மெய்யான ஒளியை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் என்ன சந்திங்கப்பான்னு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ஜெபம் பண்ண கர்த்தராகிய இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டு அவனை சந்தித்து அவன் உள்ளுக்கு இருக்கிற எல்லா இருளையும் இயேசு பார்த்துட்டா போதுங்க, இருளெல்லாம் நீங்கிடும், அவன் வாழ்க்கையில் பிரகாசம் வந்துடும். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையை வேறு, அதாவது அவனை மறுரூபம் ஆக்கிடும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக ஜெபித்தாங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவன் அண்ணனியா சொல்லுவான், ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறேன் நான். இப்போ அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். நீ இப்போ என் நாமத்தை அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அவனை காண்பிப்பேன் என்று சொன்னான். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு ஆகிய ஒளி வருவாரனா அவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ரட்சிக்கப்பட்டோம்னா பின்னாடி ஜெபம் பண்ணி, இன்றைக்கி நம்மலாம் உட்காந்துருக்கணும் அப்படின்னா யாருடைய ஜெபம், நமக்காக யாரோ ஜெபித்து கர்த்தர் நம்ம வழி நடத்தினாங்க. நான் ரட்சிக்கப்பட்டது காரணமாக எங்கள் அம்மாவோட ஜெபம் போல் நம்ம ஒரு ரூமில் இந்த ஒளிக்குள்ளே கொண்டு வரதுக்காக அவங்க எடுக்கிற பிரயாசம். நீங்கள் எப்படியாவது ஒளிக்குள்ளே வர வேண்டும், இயேசுவாகிய ஒளி உங்களுக்குள்ளே வந்து உங்களை பிரகாசிக்க வைக்க வேண்டும். அதுக்கு என்ன தேவை, ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்படி அதுக்கு ரட்சிக்கப்படாதவங்க இன்னும் ரட்சிப்பு இல்லாதவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவதே என்னுடைய விருப்பம்ன்றார். அதனால நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை சாப்போம். மற்றவருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வர பாருங்க. அந்த மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்ள மாத்திரமில்லை. நீங்கள் 22:6 பாருங்க. அங்கே அப்போஸ்தலர் 22:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றிலும் பிரகாசித்தோடனே அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன். அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்யணும், ஆண்டவர் சித்தம் பண்ணால் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது. இது என்னென்ன, ஊழியக்காரனாக அழைத்த ஊழியர். அங்கேயே 3 காரியங்கள். ஒன்று, ரட்சிப்புக்காக அவனை வெளிப்பட்ட ஒளியாகிய இயேசு அவனை ரட்சிக்க வெளிப்பட்ட. இதுக்கு பின்னணி வந்து அநேகருடைய ஜெபம். அவனை பவுலை ஆண்டவர் சந்தித்தார். 3ஆவதாக இந்த ஒளி என்ன பண்ணுச்சுன்னா அவனை ஊழியக்காரனாக அழைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க. அம்மா ஆண்டவருக்கு என்று ஊழியத்தை செய்கிறவனாக அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டான். அப்போது ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காருன்னா, ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போதே வெளிப்படத்தில் சொன்னது போல் 1ஆம் அதிகாரத்தில் நம்மளை ஆண்டவர் ராஜாக்கெல்லாம் ஆசாரியாக அழைத்திருக்காரு. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சின்ன வயசுலேருந்தே கர்த்தருடைய ஞானஸ்நானம் எடுத்ததுலேருந்து நான் ரட்சிக்கப்பட்டது மற்றவங்களே ரட்சிக்க சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்டது மற்றவங்களை சிச்சிக்கவா? யார் பாரு, யாரும் சிச்சிக்கன்னு சொல்கிறாங்க.
பெரம்பு எடுக்காதீங்க. சிலர் வந்து வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏதாவது தப்பு பண்ணால் வீட்டில் ஒரே சண்டை தான் பண்ணும். சண்டை பண்ணாங்க, அன்பாக சொல்லுங்கள். ஸோ அன்பாக சொல்லுங்கள், இது ரட்சிப்பான கிரியை இல்லை, இது ரட்சிக்கப்பட்டவுடைய கிரியை இல்லை, ரட்சிக்கப்பட்ட செய்கிற கிரியை இல்லைப்பா, இது துன்மார்க்கம் செய்கிற கிரியை அப்படின்னு புரிய வைங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். வசனத்தை சொல்லிடுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. இதே மல்கியா 3ஆம் அதிகாரம் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பேசிக்கொள்ள 3:16 அப்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். அதனால நீங்கள் வசனத்தை சொல்லுங்க. உங்களுக்கு பயப்படுறாங்கல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவங்களுக்கு உண்டாகும். அதெல்லாம் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுங்க. இப்போ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை என்ன பண்ணார், ரட்சித்தார். அநேகருடைய ஜெபத்தை கேட்டு அவனை தொட்டது மாத்திரம் அவனை ஊழியக்காரன். அப்போ நம்முடைய கடமை என்னன்னா, நம்ம மற்றவங்கள ரட்சிக்கணும். அது எப்போவுமே அப்போ தான் ஜனங்கள். இப்போது முதல்லலாம் பார்த்தீங்கன்னா சபைகள்லாம் வளர்ந்துதுங்க. சபை என்னாச்சு, வளர்ந்து பெருகிச்சு. இப்போ சபை வந்து வளரல, சபையில் வந்து பெருகலை. சபை இடம் பெருகுது, சபையில் பொருட்கள் பெருகுது, கட்டடம் பெருகுது. ஆனால் யார் தான் பெருகணும் சொல்ல மாட்டீங்களே, ஜனங்கள் பெருகணும். அன்னைக்கு கட்டடம் இல்லை, ஜனங்கள் இருந்தார்கள். அன்னைக்கு ஜனங்களுக்கு ஆராதிக்க சரியான ஸ்தலம் இல்லை, ஆனாலும் ஜனங்கள் பெருகிக்கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய கட்டடம்லாம் எழும்புது, ஆனால் யார் தான் இல்லை, ஜனங்கள் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவங்க உண்மையான ரட்சிப்பில் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களுக்காக ஜெபிப்பாங்க, மற்றவங்க ரட்சிப்பில் நடத்துவாங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்து கேட்பாங்க. ஒரு காலத்தில் நீ எது சொன்னாலும் கோவப்படுவேன், இப்போல்லாம் கோவப்பட மாட்டேன்னு ஆஃபீஸில் சொல்லணும். இப்போல்லாம் எதுக்கு தான் சண்டை போட மாட்டேன். இப்போல்லாம் முதல்லலாம் அப்படியே என்ன சொல்கிறது, உன்னை பார்த்தாலே வேற மாதிரி இருப்பேன். இப்போல்லாம் ரொம்ப உன்னை பார்த்தாலே ஒரு பக்தியாக தருது, சாந்தமாக தர்ற, உன்னுடைய இதுவே மாறுத அப்படின்னு ஒரு சாட்சி. அதான் என்ன பண்ண முடியும், மற்றவங்கள நடத்த முடியும். அது நம்ம வெறுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வாழ்ந்தால் ஒழிய, நம்ம வெறுத்தால் ஒழிய, ஏதாவது நமக்கு ஒரு சொல்ல போன ஏதாவது ஒரு துருப்பு கிடைக்குமா, ஏதாவது ஒரு இது கிடைக்குமா, அதை பிடிச்சி சண்டை போடலாம் நீங்கள் நினைக்கூடாது. ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா அதை வச்சு நீங்கள் சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. நான் ஞானஸ்தானம் எடுக்கும் போது நானும் எங்கள் அப்பாவும் கையில் ஒரு சிலுவை மோதை போட்டிருந்தேன். இப்போது எங்கள் தம்பி வந்து டேனியல் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அதை கொண்டாந்து கொடுத்தான். ரொம்ப பயபக்தியாக, நாங்கள் ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட் ஆச்சு, அதனால் நான் போட்டிருந்தேன். அப்போது சாம்சனையை ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எல்லா சகோதரிகளும் முதல்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இறங்குறேன் தொட்டில். நான் தான் முதல் ஆள் ஜென்ஸில். நான் இறங்குறேன், எங்கள் அப்பா என் கூட எடுக்க போகிறாரு. அப்போது ஒரு கை இப்படி பிடிச்சிட்டு பழைய தொட்டியில் இப்படி நிற்கிறாரு. ஒரு சத்தம் கேட்குது, தம்பி நிறுத்துங்க. சொல்லுங்கள், தம்பி நிறுத்துங்க. நீங்கள் எல்லாம் பார்க்கறத பார்த்தா என்னை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது, நிறுத்துங்கன்னு. தம்பி நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் கேட்குது. ஆனால் பெரிய ஐயா சத்தம் கேட்குதுன்னு சாம்சன் அப்படின்னு நிறுத்திட்டார். அது அந்த படிக்கட்டுலேருந்து அப்படியே உள்ளே இறங்கி நடந்து வராரு. நடந்து வந்து என்ன நேரம் என்கிட்ட எல்லாம் நேரம் என்கிட்ட வந்தாடா அப்படி நோட் பண்ணா நேரம் என்கிட்ட வராரு. வந்தவுடனே என்னையா போட்டுக்கிறீர் கையில் கேட்டார். அப்போ தான் எனக்கே உணர்வு வருது, ஏதோ போட்டிருக்கும் போது பார்த்தா சிலுவை கரெக்டாக. ஐயா சிலுவை என்ன, சிலுவை கையில் இருக்கக்கூடாது, சிலுவை தோல் கைட்டி போடும். என்ன அந்த தொட்டிலே கைட்டி போட்டேங்க. பாருங்கள், அப்போ இப்போ சிசிடிவி கேமரா இருக்குது, இந்த இங்கெல்லாம் கேமரா, வெளியெலாம் கேமரா இருக்குது, உள்ளே யார் எப்படி வரீங்கன்னு நான் கேமராவில் பார்க்கலாம். அப்போ சுந்தரையா கேமரா கிடையாது, ஆனால் ஆண்டவரே காட்டுற படம் போட்டு, நீ ஜாம் பண்ணிட்டு இருக்க சுந்தரம், நீ அவர் உயிரோடு இருக்கிறதுக்கே நகை போட்டுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டார். நகை போட்டுங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டார். நம்ம ஏசி எப்படின்னா, மேலே நீங்கள் போனீங்கன்னா எல்லாம் ஒயிட்டாக இருப்பாங்க, ஆள் இல்லைங்க, ட்ரெஸ்ஸு ரொம்ப சந்தோஷமாக ஒயிட்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸு எல்லோரும் வெள்ளை, ஏதாவது கலர் இருந்தது அவங்க யாரும் கெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஒயிட் அண்ட் ஒயிட்டில் எல்லோரும் இருப்பாங்க. இப்படி அவர் வந்து நகை போட்டு ஞானஸ்தானம் கொடுக்காமல் வளர்த்தார். அப்போது ஆண்டவர் சொல்லியிருப்பார், சுந்தரம் நீ என்ன ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க பார், ஒரு பையன் போய் ஞானஸ்தானம் கையில் நகையோடு மோதிரத்தோடு ஞானஸ்தானம் எடுக்கிறான் பாருன்னு காமிச்சிருப்பார். அப்படியா பாரு, ஏன்னா அவர் வெளியே வந்துட்டு இல்லைன்னா பாருன்னு காமிச்சிருப்பார். அது பார்த்துட்டு வெளியே வந்தால் சொல்லுது, உன் கையில் கரெக்டாக சொல்ல, என்னையா போட்டுது கையிலேன்னு கேட்டார்.
இப்போ கர்த்தர் கையை காமிச்சிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்து குடும்பத்தில் பிறந்த பிள்ளைங்களே என்ன பண்ணுறாங்க, செயின் போடுறாங்க. ரொம்ப வெக்கக்கேடு. எப்படி பார்த்த கேட்குறேன்னா, கழுத்தில் செயின் இல்லை, அதில் வசதி இல்லை, எல்லாம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டர் கொடுத்த அழகுடா, அது ஏசு எனக்கு கொடுத்த அழகுன்னு சொல்லணும். அதுதாங்க மாற்றம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் 87 இது வரைக்கும் நகை போட்டதே கிடையாது. நகை நீங்கள் லேடிஸில் நீங்கள் போட்டு, நான் அதுவும் சொல்லலை, நான் போட்டதில்லை. நான் எவ்வளோ ஆண்டர் என்னை உயர்த்தேன், எவ்வளோ சம்பாதிச்சேன், அந்த நகை மேலே ஆசையே இல்லை. செயினை போடணும், அதை போடணும், சட்டை கைட்டு காட்டணும், இயேசுவை காட்டணும். சொல்லுங்க, ரட்சிப்பை காட்டணும். அல்லேலூயா. கிருபையை நான் ரட்சித்தாரு ஆண்டவர். பாவியாக இருந்தால் நம்ம எதுக்கும் உதவாத ஆண்டவர் தேடி வந்து என்னை மீட்டு அன்பு காண்பித்தாரு. அந்த ரட்சிப்பை எப்படியாவது மற்றவங்க பார்க்கணும். நான் யாருக்கும் சுவிசேஷம் சொல்லவே மாட்டேங்க. நான் சுவிசேஷம் வந்து எங்கள் ஆஃபீஸில் யாருக்கும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல நம்ம சொல்லக்கூடாது. இவன் இயேசு பற்றி சொல்கிறான், இயேசுவை சொல்லலாம்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அதனால் யாருக்கும் சொல்லவே மாட்டேன். ஆனால் நடத்தையில், வாழ்க்கையில், பழகுதில் அதை பார்த்து தெரிஞ்சுட்டாங்க அவங்க யார் தான் இயேசு விசுவாசிக்கிற இயேசுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சாங்க. என்னுடைய சிபிஎஸ்ஐயில் ஆனுவல் ப்ரோக்ராம் அப்போது எல்லாரும் கல்ச்சர் ட்ரெஸ் போட்டாங்க, அவங்களுடைய கல்ச்சர். அப்போ நான் என்ன போட்டேன்னு தெரியுங்களா? இப்போ நினச்சோட சிரிப்பாக இருக்குது, எப்படா போட்டு அவ்வளோ தைரியம் இல்லை. ஊழியக்காரர் கேப்ரல் சொல்லிட்டு ஏசியில் உள்ள இன்மெட்ஸை ஊழியக்காரர் இருந்தார். பாஸ்டர் அவர்கிட்ட, பிரதர் பாஸ்டர் உங்களுடைய ஜிப்பாவையும் வேஸ்டியும் கொடுங்க, நான் எங்கள் ஆஃபீஸ் போட்டு போகிறேன்னு. அவரே பார்த்தாரு, என்னங்க நீங்கள் ஒரு இன்ஜினியரு, ஐயா போட்டு போகிறேன், அவன் ஏதோதே காட்டுறான், இதான் என்னுடைய ட்ரெஸ்ஸுன்னு காட்ட போகிறேன்னு போட்டு போனேங்க. அமெரிக்கன் கம்பெனியில் சிபிஎஸ்ஐயில் எல்லாம் பிராமின் இருந்தாங்க, எல்லாம் ஒரு பல மக்கள் இருந்தாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேஷ்டியும் ஜிப்பா போட்டு சுற்றிருந்தேன். எல்லா ஃப்ளோரும் போய் எல்லாருக்கும் காமிச்சுங்க. இப்போ நினச்சா கூட அப்படியே பாருங்க, என்ன சொல்கிறது, புல்லரிக்குதுங்க. காரணம் தெரியுமா? அன்பு தான். இயேசு என்னை நேசித்து என்னை ரட்சித்தார்ப்பா. நீங்கள் நினைக்கிறீங்களா இதெல்லாம் என்னுடைய திறமை, என் படிப்பு, என்னுடைய சாமர்த்தியம் இல்லை. ஒன்றுமே இல்லாத என்னை இயேசு தேடி வந்தார். ஆமே, என்னை ஆண்டவர் ரட்சித்தார். நான் அவருடைய, இதான் என்னுடைய டெஸ்டினேஷன் காமிச்சேன், இதான் என்னுடைய முடிவு, இதுதான் என்னுடைய ஊழியக்காரனா வரப்போகிறேன், இதான் என்னுடைய முடிவுன்னு அவளை காண்பித்தேன். அதே மாதிரி அமெரிக்காவில் வேலை விடும் போது அவங்க சொன்னாங்க, என்ன வேலை விடுறேன்ற? நோ கர்த்தர் என்னை கூப்பிட்றாரு. ஒன்றுமே இல்லாத என் வாழ்க்கை ஆரம்பித்தேன். ஏசு எனக்குள்ளே வந்து பிரகாசிக்க வைத்து இன்றைக்கி உங்களோட வேலை பண்ண, யுவர் ஒன் மேன் ஷோ மேன், நீ ஒரு ஆள் மேன் அப்படின்னு இப்படி கை காமிச்சவங்க. நான் சொல்கிறேன், இப்போ ஆண்டவருக்காக நான் போகிறேன் சொல்லிட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம்னா நம்முடைய ரட்சிப்பை காண்பிக்கணும். சில ரட்சிப்புன்ற உணர்வே தெரில, ஏதோ வழக்கத்துக்கு சண்டே சர்ச்சைக்கு வரணும். இல்லை அப்பா, நீ ரட்சிக்கப்பட்டது மற்றவங்களை ரட்சிக்க. அல்லேலூயா. நீ ஒரு ஊழியக்காரன் நினச்சிக்கோ. நான் ஒரு ஊழியக்காரன்ப்பா, விசுவாசில் நான் ஒரு ஊழியக்காரன்ப்பா, நான் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் அப்படின்னு நீ நினச்சே வாழு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. பவுல் பாருங்க, ஒரு வார்த்தை டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போகிற பாருங்க. அப்படியேப்பட்ட மனுஷன் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:6 நீங்கள் வாசிச்சிங்கன்னா பக்கம் 248 நினைக்கிறேன், வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். பாருங்க, பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இதயத்தில் பிரகாசிப்பா இயேசு கிறிஸ்து, அவர் அறிவு, அந்த முகத்தை எங்களுக்குள்ள பிரகாசிக்க வைத்தார் என்று சொன்னார். இனி நீங்கள் பிரகாசிக்கணுமா? என்ன செய்யணும்? எபேசியர் 5:14, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். எல்லாம் தூக்கம், லிட்டரலாக தூங்கல, ஆவிகுரத்தில் ஒரு தூக்கம், ஜபத்தில் ஒரு தூக்கம், வேத வாசியில் ஒரு தூக்கம், ஒரு இதுவே கிடையாது, உற்சாகமே கிடையாது. முழித்திருப்பு எப்படி இருப்பான்? செயல்படுவான். செயலே இல்லாமல் தான் தூங்குறான். தூங்காதவன் என்ன பண்ணுவான்? செயல்படுவான். சில பார்த்தீங்களா, வேலை செய்கிற ஆனால் வேலை அங்கே வருது. ஒரு காலத்தெல்லாம் வேலை செய்கிற மாதிரி ஸ்க்ரீன் ஸ்டார்ட் எடுத்து ஸ்க்ரீனில் வச்சுட்டு அப்படியே சீட்லேயே தூங்குவோம். நாங்கள் இன்ஜினியர் கண்டுபிடிச்சிருவோம். அப்படியே உள்ளே வாக் பண்ணி போகும்போது பார்த்தா அது ஸ்க்ரீன் அசையாது, அப்படியே நிற்கும். பார்த்தா ஏதோ ஒரு டீப்பாக பண்ணுறாருன்னு அங்கே போய் நாங்கள் எஸ்கேவை தட்டு வச்சுக்கலாம், அது போயிடும். கேட்டால் ஸ்க்ரீன் ஷாட். அது வேலை செய்கிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் வச்சுட்டு ஒரு வேலை செய்கிற மாதிரி அப்படியே உட்காந்து சேரில் அப்படியே தூங்குவார். அது கண்ணு தந்துனே வர தூங்குவார்.
கிருபை. இன்னைக்கு அநேகர் என்ன தான் பண்ணாங்க? தூங்குறாங்க. விழிப்பார்க்க என்ன பண்ணுவான்? செயல் பண்ணி கிறிஸ்துக்காக பிரகாசிப்பான். நீங்கள் பிரகாசிக்கிறீங்களா? நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து கர்த்தர் கிருபையினால் இன்ன வரைக்கும் கர்த்தர் பிரகாசிக்கிறான். நான் உள்ளத்தில் பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை செய்வாரா? முதல்ல என்ன சொன்னேன்? அந்த ஒளி, அது ரட்சிக்க பிரகாசித்த சூரிய ஒளியாகிய இயேசு பவுலை ரட்சித்தார். அதே மாத்திரல்ல, அவன் ரட்சிக்கப்பட காரணம் அநேகருடைய ஜெபம். நீங்கள் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் ஜெபமாக இருக்கட்டும். அப்புறம் ரட்சிக்கப்பட்ட அவன் தேவனுடைய அழைப்பை பெற்றான். ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாம் அழைப்பை பெற்றிருக்கிறோன்ற உணர்வோடு இருக்கட்டும். பாட்டு மாத்திரம் பாடுவாங்க பாருங்க. அலை தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. அழைத்தீ பாட்டெல்லாம் நம்ம சொல்லவே சூப்பராக பாடுவோம். ஆனால் ஆண்டவர் அழைத்தார்னே சொல்லி தெரிலங்க. இருக்கீங்களா? பக்கத்து கர்த்தர் தான் நம்மளை அழைத்திருக்கிறார். கர்த்தர் தான் நம்மளை தெரிந்திருக்கிறார். அந்த ஒரு கனெக்ஷனில் இருக்கணும். சிலருக்கு அந்த கனெக்ஷனே கிடையாதுங்க. அந்த கனெக்ஷனே கிடையாது. பார்த்தீங்களா? சரி, ஒரு கனெக்ஷன் எல்லாம் ஒர்க் ஆகாது, பாஸ் ஆகாது. ஆனால் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் அது என்ன ஆகும்? பாஸ் ஆகும், ஒர்க் ஆகும். ஆண்டவரோட கனெக்ஷனே இல்லை இருந்தால் எப்படிங்க? கனெக்ஷன் இருக்கணும். அப்போ அந்த கனெக்ஷன் எப்படி வரணும் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தரை அழைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அழைப்பு. இன்னும் பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அழைக்கப்பட்டவர்லேருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்னு ஒரு மெசேஜ் எடுத்தார். எதுவும் ஞாபகம் இருக்கு? தெரிந்துபட்டவர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தேர்ந்தெடுக்கப்பட்டிலேருந்து அதில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதுலேயே இன்னொரு சிலர் தேர்ந்தெடுப்பாராம். அந்த மாதிரி செய்திகள்லாம் கேட்டோம். வாழ்க்கையில் நமக்கு கர்த்தரை அழைத்திருக்கிறார். கர்த்தரை அழைத்திருக்கார். அந்த என்ன ஆண்டவர் அழைத்தார், கர்த்தரை தெரிந்து கொண்டார், அதனால என்னை ரட்சித்தார். மற்றவங்க ரட்சிக்க ஜெபிப்பேன். என்னை எதுக்காக அழைத்தார்னா, அவர் ஊழியம் செய்வது. நான் எப்படி என்னுடைய ஆசை என்னன்னா, ஊழியம் செய்ய வேணும், கர்த்தரை என்னை பயன்படுத்த வேணும் என்று ஊழியம் செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ண வரோம்? அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அறிவாகிய மகத்திலுள்ள ஒளியுள்ள நம்ம மனதுக்குள்ளே பிரகாசிக்க செய்து கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக என்னோட எடுத்துக்க, வேகமாக நான் முடிச்சுக்கொள்ள. ரெண்டாவதாக யாத்ராமம் 34 அதிகாரம். நீங்கள் 27வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு 35 வாசிங்க. இப்போ 34 வாசிங்க. பக்கம் 116. 29 27 வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். பாருங்க, இந்த வார்த்தையை எழுதுன்றாரு. இப்போ இந்த வார்த்தை அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா, நீங்க 28, 29 வாசிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தான். ஜெபித்து கர்த்தரிடத்தில் வார்த்தை பெற்றுக்கொண்டான். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவன் கீழ்திறங்கி வரும்போது அவன் முகம் பிரகாசித்ததை அவனுக்கு தெரியல. அவன் முகம் பிரகாசி, அவன் அறியாத முகம் பிரகாசித்து. அப்போது ஒருத்தனுடைய முகம் எப்படி பிரகாசிக்கும் என்று பிரகாசிக்க வேண்டும்னா, ரெண்டாவது ஜெபத்திலே அவருடைய முகம் பிரகாசிக்கும். வேத வார்த்தைகளை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு கர்த்தர் வசனம் கொடுத்துருக்காரு? வீடு குத்தாரானா உடனே கை தூக்குவோம், பைக் குத்தாருனா கை தூக்குவோம், இல்லை வேலை கொடுத்தாருனா கை தூக்குவோம். நான் சொல்கிறேங்க, வசனம் கொடுத்துருக்கணும். ஆண்டவர் எப்படி தருவார்? அந்த காலத்தில் தான் வசனம் கொடுங்க. பாஸ்டர் பார்க்க வந்தாங்கன்னா சும்மா போக மாட்டாங்க. பாஸ்டர் ஒரு வசனம் கொடுங்க பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு வசனம் கொடுங்க பாஸ்டர். பாவம் அந்த மனுஷன், அதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லை. வசனம் முற்பிலேருந்து கொடுக்குறது தான் வசனம். வசனம் ரசிக்கப்பட்ட நம்ம தாங்க ஜெபம் பண்ணி கேட்கணும். நமக்காக ஒருத்தர் மீடியேட்டர் வந்து கேட்கக்கூடாது. கேட்பாங்க, அவரும் பண்ண கண்ணை மூடிட்டு
அப்படி இப்படி தடுவார். தடுவிட்டு நான் பார்த்துருக்கேன். தடுவார் கண்டுட்டு இந்த வசனம் பாருங்க அப்படின்னா பார்த்தா அது கரெக்டாக அவங்களுக்கு போகணும். அவர் தேவ மனுஷன் இல்லையா சொல்லுவார். இப்போது வசனம் கொடுங்க பாஸ்டர், வசனம் கொடுங்க பார்த்தா அந்த காலத்தில் கேட்பாங்க. இப்போ பாஸ்டரை பார்த்த வசனங்கள் கேட்குறாங்க. கர்த்தருக்கு சொல்ல மாட்டீங்களே ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் கேட்குறாங்க. ஆண்டவரே எனக்கு வசனம் கொடுங்கப்பா, எனக்கு வசனம் கொடுங்க. நான் ஊழியத்துக்கு வந்தபோது ரட்சிக்கப்படுமா எனக்கு கொடுத்த வசனம், நீ யோசிப்பை போல நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வசனத்தை கொடுத்தார். அதே போல் என்னை உயர்த்தினார். கர்த்தர் என்னை உலகத்தில் 2வது கம்பெனியில் வேலை செய்கிற பாக்கியத்தை எனக்கு தந்தார். உங்கள் பாஸ்டர் யார்? உலகத்தில் 2வது கம்பெனியில் வேலை பண்ண பாஸ்டர், ஐடி இன்ஜினியர். எவ்வளோ பெருமை தானே. கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருடைய கிருபை, என்னுடைய இல்லை அவருடைய கிருபை. ஊழித்து வந்த பிறகு ஆண்டவர்கிட்ட முதல் ஊழியக்காரர் வீட்டில் உட்காரும் போது நான் ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவர் ஊழித்து வந்துக்கிறோம்ப்பா, என்னை சுற்றிலும் பயங்கர எதிர்ப்பு இருக்குது, உள்ளவெல்லாம் பார்க்குறாங்க, பாஸ்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. இவன் வந்து குமார் பாஸ்டர் கேட்குறாரு, என்ன நீ பாஸ்ட்டுக்கு டிரைவர் ஆக போறியாமே? டிரைவர் ஆக போறலாம் என்னென்ன சொல்கிறீங்க? கார் ஓட்ட போறியா, டிரைவர் ஆக போறியா அப்படின்றாங்க மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு எல்லாத்தையும் விட்டு நான் பார்த்தேன், உங்கள் ஜனங்களுக்கு பணிவிட செய்ய வந்திருக்கிறேன். என்னை ஒவ்வொருத்தரும் பார்க்குற தோற்றம்லாம் பார்த்தால எனக்கு பயமாக இருக்குது. தயவுசெய்து ஒரு வசனத்தை கொடுங்க ஆண்டவரே சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஊழியக்காரி மீட்டிங்கில் முதல் மீட்டிங்கில் கூடி ஜெபிக்கும் போது ஆவியான வசனம் கொடுத்தா ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல், இது என்னால் உண்டான நீதியும் இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று கொடுத்தாரு. அன்னே இந்த வரைக்கும் எனக்கு விரோதம் உருவாக்கும் ஆயுதம் எதுவும் வாய்த்ததே கிடையாது. காரணம் கர்த்தருடைய வசனம். இன்றைக்கும் அந்த வசனத்தை பிடிச்சிட்டே இருக்கேன். கர்த்தனை கொடுத்த வசனத்தை வச்சு ஊழியம் செய்துட்டு இருக்கேன். அப்போது வசனம் மோசை பாருங்க, வசனத்தை ஜெபத்திலே 40 நாள் இருக்க வேணாம், 4 மணி நேரம் இருக்குங்களா ஜெபத்தில் இருந்தீங்கன்னா என்ன பண்ண, உபவாசத்தில் கர்த்தர் வசனத்தை கொடுங்க ஆண்டவர். ஒரு பிரச்சனையா வசனத்தை கொடுங்க ஆண்டு கேளுங்க, கர்த்தர் வசனத்தை கொடுப்பார். அந்த வசனத்தை கொடுப்பார். மோசை வசனத்தை பெற்றுக்கூடாது. ஜெபத்தை முகம் எப்படியா பிரகாசித்து அவனுக்கே தெரியல. இப்போ இந்த முகம் பிரகாசிக்கும். எப்படி முகம் பிரகாசிக்கும் சொல்லுங்களேன்? ஃபேர் அண்ட் லவ்லியா யாருங்க அது? அதெல்லாம் இப்போ இருக்கா தெரியலையே. நான் ரட்சிக்கப்பட்டிலேருந்து பவுட்ரு கூட போடலதுங்க, பவுட்ரு கூட போட்டது கிடையாது. ரட்சிக்கப்பட்டது ஆண்டரே உங்கள் முகத்தை ஒளி வீசுங்கப்பா, அவ்வளோதான். நோ பவுடர், நோ இது இதெல்லாம் கிடையாது. பிரகாசம் பார்த்து எந்த ஒரு இதுவும் நான் பண்ணதில்லை. நான் கர்த்தர் ஜெபத்தில் இருக்கும் போது என்ன பண்ண, ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. நான் கஷ்டப்படும் போது உபத்திரப்படும் போது அன்றைக்கி நைட்டு ரொம்ப வேதனையாக போயிட்டு ஆண்டவர் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன், என்னை இவ்வளோ மட்டமாக என்னை ட்ரீட் பண்ணுறாங்களேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நைட்டு வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தார். அவருடைய பின்பக்கத்தில் பார்த்தேன் இயேசுவை. அடுத்த நாள் காலையில் நான் திருச்சியில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் என் முகத்தை கிள்ளி முட்டம் வந்தானே, என்ன உன் முகம் பிரகாசிக்குது, உன் முகம் பிரகாசிக்குது, உன் முகம். டெய்லி இயேசு வந்தாலும் நம்ம முகம் எப்படி இருக்கும் சொல்ல மாட்டீங்களே, பிரகாசிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு பாக்கியம் பாரு நமக்கு. ஓ ஆண்டவர் நமக்கு அப்படியே பாருங்க. வாசித்தீங்கன்னா ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்லப்பட்டிருக்கோம் 32ஆம் வசனத்தில். அவசரம் பின்பு இஸ்ரவேல் புத்திர எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்போது அவன் சீனா மலையிலே கர்த்தர் தன்னோடு பேசினது எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். ஓ நம்ம ஜெபத்தில் வசனத்தை கேட்கும் நம்ம எப்படியாப்பட்ட ஆளாக மாறோம்னா, மற்றவங்களுக்கு சொல்கிற, மற்றவங்களுக்கு மென்டராக, மற்றவங்க வழி நடத்துகிற, கற்பித்து கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாராம், உயர்த்து வரோம். மோசை அப்படியாக வீட்டில் போய் 27-35 வாசிங்க. அப்போது அந்த வசனம் என்ன பண்ணோம்னா 1 யோவான் சொல்கிறோம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. அந்த வசனம் என்ன பண்ண பாருங்க. சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அல்லேலூயா. 1-2-7 வசனம் தான் நம்மள. வசனம் இல்லாம நம்ம மேலும் நான் புதிய கற்பனை இல்லை உங்களுக்கு இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்போது பிரகாசி. 8ஆம் வசனம். வசனம் உள்ள வரும்போது வாழ்க்கை திடீர்னு இருளா இருக்கும். இருள் வரும், பூமி எங்கன்னா இருள் தான். ஆனா ஆவியான இருள் ஜலத்தின் மேலே அசைவாடினா நம்ம மேலே அசைய ஓடுவார். அந்த ஆவியான வசனம் என்ன பண்ணா, அந்த இருளை நீக்கி இந்த வசனம் நமக்கு ஒளியை தரும். அல்லேலூயா. அந்த வார்த்தை கால்கள் தீபமாக இருக்குன்னு சொல்லி வாசிக்க பாருங்க. அப்போ வசனம் இன்னொன்று வசனம் பாருங்க. 2 பேதுரு 1:19 பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சொல்லப்படுற வசனத்தை குறித்து சொல்லப்படுறது பாருங்க. 2 பேதுரு
1 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்க போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வசனத்தை கவனிங்க. வசனத்தை நீங்கள் வாசிக்க ஜெபத்தில் அது உங்களை கற்பிக்கும். வசனம் என்ன சொல்லுது கவனிக்கணும். வசனம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, வசனம் அந்த வசனத்தை நம்ம கவனிக்கிறவளா காணப்படணும். கத்தனம் என்ன பண்ண ஆசீர்வதிப்பா. இன்னொன்று பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் எபிரேயர் 6:4 பாருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வசனம் இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். மறுத்து போனவர் தேவனுடைய குமாரன் தங்கள் கால்களே போட்டு இதை ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா நீங்கள் 1-6 வாசித்தீங்கன்னா பின்மாற்றத்துக்கு காரணம் என்னன்னா வசனம் தெரியாதனால. சொல்லுங்க, வசனம் தெரியாதனால. ஏன் அவன் குடிக்கிறான், ஏன் அவன் இப்படி பண்ணுறான்னா வசனத்துக்கு இன்னும் தன்னை அர்ப்பணிக்கலை. ஆனால் அப்படி போனவன் மனம் திரும்பும் போது ஆண்டு என்ன பண்ணாது நிச்சயமாக. அப்போ வசனம் தெரியாதனால தான் வாழ்க்கையில் பின்மாற்றம் வருது. பாவத்தின் சம்பளம் என்னங்க? மரணங்க. அது தெரியல. ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தையும் வெறுக்கிறார். அதனால பாவம் எது, பரிசுத்தம் எது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரட்சிக்கப்பட்ட போது இதெல்லாம் பாவம் மறந்துங்க. தெரியாமல் ஏதாவது நீங்கள் பாவம் ஆண்டவரே தெரியாம மாட்டப்பா நம்ம அடிச்சுங்க ஆண்டவரே கத்தன்னு சொல்லி மனசாப்படலாம். எவனும் தன் பாவத்தை மறைக்கணும் வாழ்விட மாட்டான், அதை அறிக்கை செய்ய விட்டுவிடணும், இறக்க பெறுவான். அதனால் பாவிக்காமல் கிருபைன்னா கிருபை இருப்பார், கிருபை தருவார். இனி அதை செய்யாதபடி ஆண்டு சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாத. பாவம் செய்யாதுன்றது தான் ஆண்டவர் சொல்லுவார். விசுவாச பாவம் செய்யும் தான் சொல்லுவான். அதான் அது வாழ்க்கையில் அந்த பின்மாற்றத்துக்கு காரணம்னா வசனம் தெரியாதனால அவனோட வாழ்க்கை பின்மாற்றம். நீங்கள் பாருங்கள், பவுல் சொல்றது பாருங்கள், பிலிப்பியர் 2:14 பக்கம் 27 பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் என்ன மாதிரி ஒரு அறிக்கை பண்ணுவார் பாருங்கள் பவுல். நாமெல்லாம் அப்படி தான் அறிக்கை பண்ணோம். 2:14 சொல்ல பாருங்க, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினால் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடரை போல நீங்கள் ஐயோ அவரங்க வார சர்ச்சைக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜீவ வசத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்துல சுடரை போல் பிரகாசித்த இயேசு கிறிஸ்து வருகிற நாளில் நான் வீணாக ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு அவருடைய வைராக்கியத்தை பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் அதாரணப்பா ஆண்டவருடைய வசனம்ப்பா, வசனத்தைப்படி நான் வாழ்வேன், வசனத்தை பிடிச்சிருக்கிறேன், அந்த வசனத்துக்கு பயப்படுறேன், அந்த வசனத்தையே நான் நேசிக்கிறேன் அப்படி சொல்லுங்க. கத்த என்ன பண்ண ஆசை. 3வதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிருப்பாங்க 5 நிமிஷத்தில். முதலாவதாக சொன்னேன், ரட்சிக்க பிரகாசித்த சூரிய ஒளியாகிய இயேசு நம்ம ரட்சிக்கும் போது அந்த ரட்சிப்பு எப்படி வந்ததுன்னா அன்னைகளுடைய ஜபத்தினால வரும், ஊழியத்தினால் நமக்கு வரும். நாமளும் ஜபிக்கிறவள ஊழியெல்லாம் காணப்பட வேண்டும். அதே மாத்திரம் இல்லை, அந்த ஊழியை என்ன பண்ணோம்னா நம்ம மேலே ஒரு கடமை, நாமெல்லாம் ஊழியக்காரன் என்பதை அறிந்து கிறிஸ்துவுக்காக நாம் பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு 2வதாக சொன்னேன், ஜெபத்திலே உபவாசத்திலே வார்த்தையிலே ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க செய்வார். நாம் எப்படி ஆகும்னா மற்றவங்களுக்கு வார்த்தையை பெற்று கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய வார்த்தையை கேட்டு நாம் அந்த கற்பனையை கை கொள்ளுவதாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது கடைசி காலத்தில் வீணா ஓடனான்ற பேச்சு நம்ம வராமல் கத்தமலை ஆசிரியர். 3வதாக என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். நான் பக்கம் 308. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. பாருங்க, 3வதாக என்னன்னா, அன்பு கூறுகளோ சூரியனை போல பிரகாசிப்போம். சொல்லுங்க, அன்பு கூறுகளோ சூரியனை போல பிரகாசிப்பான், வல்லமையாய் பிரகாசிப்பான் அன்பு கூறுகள். ஸோ இங்கே வேதத்துலேருந்து நான் பார்த்தேன், யார் அப்படி அன்பு கூர்ந்தா, யார் அப்படி வல்லமையாக பிரகாசம் பண்ணால், நீங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் நீங்கள் 8:5 வாசிச்சிங்கன்னா 8ஆம் வசனம் வாசிங்க. 168 முடிச்சிடலாம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும், கவனிச்சிங்களா? ஸ்தேவான்
விசுவாசித்தாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பாருங்க, அப்போ தேவன் வல்லமை எப்படி கிடைச்சது அப்படின்னா, நீங்க அப்போஸ்தலர் 1:8 இங்கிலீஷ்ல சொல்லுவோம், when you receive the Holy Spirit come upon you, then you will receive the power னு சொல்லப்பட்டிருக்கும். இவனை பாருங்க 5ஆம் வசனத்துல, இந்த யோசனை சபை எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்போது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும். அப்போ இந்த வல்லமை, இந்த அன்பு எப்படி வந்ததுன்னா பரிசுத்த ஆவியினால வந்தது. ஏன் அன்பு இல்லை? எங்க அன்பே காட்ட மாட்டாருன்னா அவர்கிட்ட என்னதான் இல்லை? பரிசுத்த ஆவி இல்லைங்க. எங்க வந்து ரோமர் 5:5 வாசித்து பாருங்க. ரோமர் 5:5 அதில் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிங்க 5:5. மைக்கில் வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். இருதயத்தில் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அந்த அன்பு எப்படி வரும்? வம்பு பண்ணா வரும்பா? பரிசுத்த ஆவியினால் அந்த அன்பு உள்ள வரும்போது அந்த அன்பு என்ன பண்ணணும்னா சூரியனை போல தேவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவன் பிரகாசித்தான். நீங்கள் அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 60 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7 அதில் நீங்கள் வாசிக்க 55 வாசித்தீங்கன்னா, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவான நிற்கிறதையும் கண்டு. நீங்க வீட்டில் வாசி கடைசி 60 பார்த்தீங்கன்னா, அவனும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரம் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆண்டவரே இவங்க என்ன செய்யறன்னு தெரியாம செய்யறாங்கப்பா, இவங்களாம் மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிற சுபாவம் எப்படி வரும்னா பரிசுத்த ஆவி பெற்று அந்த அன்பு உள்ள இருந்தால் தான் மன்னிக்கிற. சில பார்த்தீங்கன்னா எப்பயோ நடந்ததை திருப்பி சொல்லுவாங்க. கவனிங்க, எப்போ நடந்தது கேளுங்க. வந்து உங்களுக்கு சீரியஸ், எப்போங்க நடந்தது? அப்போ நடந்தது. ஏங்க மன்னிங்க, மறங்க. ஆண்டவர் சொல்றாரு, சூரியன் தனிக்க முன்னே உங்க கோபம் தனியே கடவுதுன்னு. அன்னைக்கே மறந்துடணும். அதை அடுத்த நாள் கேரி ஃபார்ட் ஆகக்கூடாது. சில இது வச்சுக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம். டைம் சொல்லப்பா, எனக்கு ஒரு டைம் வரும், அப்போ வச்சுக்கிறேன். நான் மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னார் பாருங்க. நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்தீங்கன்னா மத்திய 5ஆம் அதிகாரத்தை உங்களுடைய நற்கிரியை மனுஷன் முன்பாக பிரகாசிக்கிறதுன்னு சொல்லுவார். இப்போ நம்மளை பார்க்கும்போது உங்களுடைய கிரியைகள், நற்கிரியைகள் பிரகாசிக்கணும். தவிர இது ஒரு கிரியையா, நீ பண்ணுறது ஒரு செயலா, நீ ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சொல்லுங்க, அது தெரியவே மாட்டேதுங்க. சரி, கிறிஸ்துவ லைஃப் என்னன்னா நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லியே எழுதப்படுறாங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்க. பிசாசு இடம் கொடுக்குற மாதிரி நம்மளை வருவான். ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா வேற எங்கன்னா இப்போ அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்க. அப்போ உங்களை விட்டு யார்கிட்ட வர? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் யார்கிட்ட ஆண்டவர் வெளிச்சமாக வச்சிருக்காரு, இயேசு என்னை பிரகாசிக்காரு, இயேசு நாமத்தில் ஓடு அப்படின்னு விரட்டணும். அதனால் கூப்பிடுவான், செய்வான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் ஜெபத்தில் என்ன பண்ணீங்க? ஜெபிச்சிங்களா அந்த காலத்துக்கா? அப்போ உங்களுடைய கிரியை, ஆண்டவரே இன்னைக்கு இந்த நாளில் நான் செய்கிறத யாருமே என்னை துர்க்கிரின்னு சொல்லக்கூடாது என் வாழ்க்கையில். நான் எடுத்துக்கலாம் அந்த வருஷத்தை மத்திய 5ஆம் அதிகாரத்தில். ஆனால் உங்களுக்கு நற்கிரியை கண்டு உங்களுடைய இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஸோ என்ன வசனது? 5:14 பாருங்க. அதான், இவ்விதமா மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம். நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் வெளிச்சம் எங்கே பிரகாசிக்கணும் தெரியுமா? உங்கள் வீட்டில் பிரகாசிக்கணும். முதல்ல எங்கே பிரகாசிக்கணும்? உங்கள் வீட்டில் பிரகாசிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் போகிற உங்கள் ஸ்கூலில் பிரகாசிக்கணும், காலேஜில் பிரகாசிக்கணும், வேலை செய்யல பிரகாசிக்கணும், அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற பிரகாசிக்கணும். அவங்கெல்லாம் பார்த்தவங்க நற்கிரியை பார்க்கணும், தவிர துர்க்கிரியை பார்க்கக்கூடாது. அதுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களை ஆண்டவர் நீங்கள் அந்த ஒளியில் வளரணும். வளர்றதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை செய்யணும். வளருது. உலகத்தில் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
அவர் பேர் சொல்ல விரும்பல. மனுஷன் ஓடிட்டே இருக்கணுமா, அவன் என்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சா அன்னைக்கு கெட்டான். அதனால் ஓடிட்டே இருக்கணும்னா ஓடணும். எதுக்கு ஓடுறோம்னா வளர ஓடணும், சம்பாதிக்க ஓடணும், இப்போ தான் நான் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஓடணும். அப்படி இருக்கவங்களுக்கு இதெல்லாம் நேரமே இருக்காதுங்க. மற்ற காரியங்களாம் பிஸியாக இருங்க. அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணான், கத்தரோடு இருங்க, முன்னேறிக்கிட்டே இருப்பான். அவன் லைஃப் நான் முன்னேறிட்டே இருப்பான். ஒரு வருஷம் முடிக்கும் போதுப்பா கத்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன அங்கேருந்து இந்த லெவலுக்கு கொண்டாந்தான்னு சொல்லுவான். இந்த முன்னேற தன்மை இல்லாத நான் சொன்ன பாருங்க, தூங்குற தன்மை உள்ளவன் என்ன பண்ணுவான், எல்லாம் துர்க்கதையும் செய்வான். அவன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் இல்லை, அவனால் அவன் குடும்பம் முன்னேற்றம் கிடையாது. அது நான் அன்னைக்கு சொல்கிறேன், பிள்ளைங்க பார்க்குறாங்க உங்கள் லைஃப்பை, பிள்ளைங்க பார்க்குறாங்க உங்கள் லைஃப்பை, பக்கத்து வீட்டில் பார்க்குறாங்க உங்கள் லைஃப்பை, போகிற இடத்துல பார்க்குறாங்க. எங்கே போனாலும் யார் பார்க்குறோம் இல்லையே, என்னை இயேசு பார்க்குறார், ஆமென், கர்த்தருடைய ஆவியான என்னை பார்க்குறார் என்று சொல்லி நம்ம அப்படி வாழணும். ஆண்டவரே, வீட்டில் வந்து மனஸ்தாபம் இப்படி பண்ணிட்டுனா மனஸ்தாபம் பண்ணி சாரி கேளுங்க. சாரிம்மா, நான் வந்து அப்படி குழந்த மாதிரி இருக்காது. சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ண என்ன இடமா, ஒரு கால் கட்டு போட்டாலும் சரியாயிடமா. கால் கட்டு போட்டாலும் சரியாகுது, கை கட்டு போட்டாலும் சரியாகாது. நீங்கள் தான் சரியாகணும், கத்தரை என்ன பார்க்குறாருன்னு. சிலர் சொல்லுவாங்க, கால் அது ஒன்றுங்க, காலங்காலத்தில் ஒரு கால் கட்டு போட்டால் சரியாகணும். கால் கட்டு போட்டவங்களாம் நாங்கள் தான் போய் கஷ்டப்பட்டு இருக்கோம் எத்தனை பேர். அதுவும் சரியானது சரியாகல. பழைய கதை தான் குருடின்ற மாதிரி பழையோடு இன்னும் மோசமாக போயிருக்கோம். அப்படி இல்லைங்க, நம்ம தான் இயேசு என்ன பார்க்குறார், என்னுடைய கிரியைகள் நற்கிரியர்கள். ஏன்னா அவருடைய ஒளி எனக்குள்ளே இருக்குது, என்னை கத்த பிரகாசத்தை என் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். நான் போகிற இடத்துலாம் சொல்லணும், என்னப்பா வந்தால் கொஞ்ச நேரம் வந்தால் கூட கேட்கும் போது அந்த வார்த்தை எனக்கு சமாதானம் தந்தது, அந்த வார்த்தை சந்தோஷம் இருந்து, அவங்களுடைய செயல்கள் கிரியைகள் எனக்கு ஆசீர்வாதம் இருந்ததுன்னு சொல்லணும். தவிர உங்களை பார்த்தோன்னா ஒளிஞ்சு ஓடக்கூடாது, இல்லை சொல்லக்கூடாது. உங்களை முதல்ல பார்க்கவே வரமாட்டாங்க, துர்க்கை சரி கிட்ட போகிறதுக்கே பயணம். உங்களை நம்பி வரணுங்க, உங்ககிட்ட பேசணும், உங்களை நம்பி எல்லாம் செய்யணும். அதுக்கு காரணம் பிசாசு வருவான். நான் சொல்கிறேன் பாருங்க, பிசாசு வருவான். நிறைய ஆவிகள் கிரியை செய்யுது, நிறைய ஆவிகள் கிரியை செய்யும். இச்சையின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, நிறைய குடிகார ஆவி, நிறைய உலகத்தில் கிரியை செய்யும். ஆனால் உங்களை முதல்ல தொடும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஓடி ஏசணும், ஓடிடும். அது பாம்பு மாதிரி இருக்கும். இச்சையின் ஆவி பாம்பு, ஓடி ஏசுனா பாம்பு விலகி போகும். அதனால் பாம்பு, பெரிய பாம்பு உள்ளே இருந்து ஆடும். அந்த பாம்பு இல்லை, சின்ன பாம்பெல்லாம் இருக்குது. அது இந்த இச்சை பாம்பு, அது கொட்டுற பாம்பு நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நம்ம ஜபித்து அதுலேருந்து விடுதலை ஆகணும். கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுடைய கிரியை பார்ப்பார். உங்கள் குடும்பம், நீங்கள் சொல்லலாம், என்னால் என் குடும்பம் நற்கிரியில் என் மேலே நற்கிரிக்க சந்தோஷப்படணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு தியாகம் பண்ணணும், அதுக்கு விட்டு கொடுக்கணும், அதுக்கு மன்னிக்கணும், அதுக்கு சமாதானம் ஆகணும். அதனால் அப்படி போகும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னா சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சொல்லவே வேணாம், அவனை என்ன பண்ணுவான், அவளை என்ன பண்ணுவா, உங்களை நேசம். வீட்டில் தேவனுடைய அன்பு இருக்கட்டும், வீட்டில் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு இருக்கட்டும், வீட்டில் ஜெபம் இருக்கட்டும், வீட்டில் பசுத்தாவி அசைவாட்டும், வீட்டில் தேவ பிரசனட்டும், வீட்டில் பிரகாசம் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசைப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவேளை பெற்றுக்கொண்டீங்க? ஆமென். தாய்க்கு ஏந்திரலுங்க, ஜெபம் முடிப்போம். 3 காரியங்களை சொன்னேன். ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம்மளை சூரியனே உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த சூரியன் எப்படி வரும்னா, ரட்சிக்க உதித்த அந்த ஒளியாகிய இயேசுவாகிய அந்த பிரகாசம், அந்த ஒளி, ஜபத்தை கேட்டு நம்ம அநேக ஜபித்து அநேகங்களை கொண்டு வருகிற உடைய ரட்சிப்புகளை கொண்டு வருகிற அந்த ஒளி இயேசு, ஊழியக்காரனாக அழைத்த அந்த ஒளி இயேசு. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துடைய அறிவாகிய தம்முடைய முகத்து உள்ள மகிமை நமக்குள்ளே வருகிற, நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற இயேசு. இன்னைக்கு ஒருவேளை அதிலெல்லாம் இல்லாமல் தூங்கிருக்கல, தூங்குற நம்ம மரித்தற்று எழுந்துருங்க, ஆவிக்குரிய எழுந்துருங்க. கர்த்தருங்களே பிரகாசம். 2வது ஜெபத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலும் உங்கள் மகன் பிரகாசிக்க வேண்டும். ஆமென். அந்த வார்த்தையை பிடிச்சி சுடரை போல பிரகாசிப்போம். 3வதாக அன்பு கூறுங்க. ஆண்டவர் மேல் அன்பு கூறுங்க. ஆண்டவர் மேல் அன்பு கூறுங்க. உலகத்து மேல் அன்பு கூற மாட்டான். ஆண்டவர் மேல் அன்பு கூறுகிறவன் அவன் என்ன பண்ணான், அந்த உலகத்திலே அன்பாக இருப்பான். கர்த்தர் அவனை தான் எழுப்புவார். மன்னிக்கிற சுபாவம் இயேசுவே பார்க்கலாம், அது பசுத்த ஆவினால் உண்டாகும். கர்த்தர் நமக்கு அப்படியே கிருபை செய்வாராக. முடிப்போமா? ஒரே பாட்டு பாடி முடிச்சிடுமா? 5வது ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, நீதியின் சூரியன் என்மேல் சிறகின் நிழலிலே ஆரோக்கியம் என்று பாடுவோம். 2-3 அடி மாத்திரம் பாடும். ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம்.
ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். நீதியின் சூரியன் என் மேலே, சிறகின் நிழலிலே ஆரோக்கியம். நீதியின் சூரியன் என் மேலே, சிறகின் நிழலிலே ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி, கொழுத்த கன்றுகளாய் வளருவோம். கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி, கொழுத்த கன்றுகளாய் வளருவோம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். துன்மார்க்க சாத்தானை மிதிப்போம், காலின் கீழ் சாம்பலாய் எரிப்போம். துன்மார்க்க சாத்தானை மிதிப்போம், காலின் கீழ் சாம்பலாய் எரிப்போம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஏசப்பா நோய்களை சுமந்ததா, சுமக்க தேவையில்லை தேவையில்லை. ஏசப்பா நோய்களை சுமந்ததா, இனி நாம் சுமக்க தேவையில்லை தேவையில்லை. ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். அவதூறு பொறாமை அகற்றுவோம், வஞ்சகம் வெளிவீடம் நீக்குவோம். அவதூறு பொறாமை அகற்றுவோம், வஞ்சகம் வெளிவீடம் நீக்குவோம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் வார்த்தையாம் பாலின் மேல் வாஞ்சையாம். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் வார்த்தையாம் பாலின் மேல் வாஞ்சையாம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். 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 கர்த்தரை மையப்படுத்தி நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, அந்த நீதி சூரியனாகிய இயேசு என் மேல உதிக்கட்டும். ஆண்டவரே உதிக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ரட்சிப்பை குறித்து நான் கவலைனமாக இராதபடிக்கு இந்த ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யுங்க. அநேகர் ரட்சிக்க ஜெபிக்க உதவி செய்யுங்க. அப்படி நான் ஒரு ஊழியக்காரன் என்பதை உணர்ந்து, ஊழியக்காரி என்று உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உலகத்தை வெறுத்து உண்மை போல மாற உதவி செய்யுங்கப்பா. உடைய வார்த்தையில ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் உடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அநேகரை கற்றுக் கொடுக்கிறவனாக, கற்பனையை கை கொள்கிறவனாக என்னை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. அன்பினாலே என்னை நிரப்புங்கப்பா. தேவனை நேசிக்கிற அன்பு என் உள்ளத்துல வரட்டும். உலகத்தை நேசிக்கூடாதுப்பா ஆண்டவரே. உலக ஸ்நேக தேவனுக்கு பகையப்பா. தேவனை நேசிக்கிற அந்த அன்பு என் இதயத்தில் ஊற்றிட்டு ஆவினால் என்னை ஊற்றி
வல்லமையாயின பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. மன்னிக்கிற சுபாவம் வரக்கட்டும், மறக்கிற சுபாவம் வரட்டும், என்னுடைய கிரியை நற்கிரியாய் காணப்படட்டும் என்று சொல்லுங்க. நற்கிரியாய் காணப்படட்டும்ப்பா. இயேசு என்னை தெரிந்து கொண்டா. இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியுதில்லை. ஓடுனது வீணா போகக்கூடாது. கடைசி காலத்தில் இருக்கணும். அந்த உலகத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பு கிருபையில் இருந்து எங்கள் பரலோகத்தின் பிதாவே, காலைக்குள்ளிருந்து இந்த நேரம் மட்டும் எங்களோடு இருந்து உடைய வசனத்தின் மூலியமா என்னோடு எங்களோடு பேசுனீங்கப்பா. உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்க. கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தாவே, இந்த வேலையை கூட ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே கிருபையாய் மன்னித்து ரத்தத்தாலே கழுவி அவரை மரித்த நிலை மாறி கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்வீராகப்பா. அந்த ஒவ்வொருவரையும் இந்த வழியில கூட ஆணிக்கடாமட்ட கருத்தை மேலே வைத்து ஆசீர்வதித்து அந்த ஒரே உணர்வோடு ஒவ்வொரு நாளும் வாழ உதவி செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் ரத்தங்களை மூடிக்கொள்ளுங்க. ஆவியான நண்பராக இருந்து வழி நடத்துங்கப்பா. கரம் பிடித்து போங்க. அவங்க துக்கெல்லாம் சந்தோஷமா மாற்றுங்க. தடையெல்லாம் உடைங்க. வியாதிகளாம் குணமாக்குங்க. சாபங்கள்லாம் முறிங்கப்பா. வர வேண்டியதெல்லாம் இயேசு நாமத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம். அந்த வாரம் முழுவதும் கொளுத்த கன்றை போல வளரட்டும் அப்பா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரோடு இருப்பதாக, ஒவ்வொரு ஆசீர்வதிப்பதாக, ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடிக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை உமக்கே சொல்லு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல போல வராது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்த கர்த்தரை வருகிறவர் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர்